ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கான சனி பயிற்சி பலன். ரிஷப ராசி நேயர்கள் பொதுவாகவே கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறது இவங்களுக்கு 100% பொருந்தும். இவங்க ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் வச்சுப்பாங்க. தான் நல்லா உழைச்சி நல்லா சம்பாதிப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக தன்னோட குடும்பத்துக்கு, தன்னை மனைவி, தன் மக்கள் அந்த சர்க்கிளுக்கு செஞ்சு சேர்த்து வைக்கணும், அவங்கள பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அதற்கு அடுத்த வட்டத்தில் உறவினர்கள், நண்பர்களை வைப்பாங்க. அவங்களுக்கு செய்யணும், உறவினர்கள், நண்பர்களை நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொதுநல வாழ்வு. முதல்ல தன்னை சார்ந்தவங்களை பார்த்துக்கிட்டு பிறகு தான் பொதுநல வாழ்வுக்கு வருவாங்க. நல்ல பாதுகாக்கக்கூடிய அமைப்பு பெற்றவங்க. தன்னை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தன்னை நம்பி வந்தவங்களாக இருக்கட்டும், பாதுகாக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. யார்கிட்டையும் வாக்கு கொடுத்துட மாட்டாங்க. அவ்வளோ சுலபத்தில் கொடுத்துட்டா அதை உயிரே போனாலும் அதை நிறைவேற்றிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் அவங்க. அதே மாதிரி தன்மானம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யாரும் நம்மளை ஒரு சொல்லுக்கு இடமாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட உழைப்பு, செயல் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பெயர்றாரு. 10ஆம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கான ஒரு தொழில் இது தான், உங்களோட லைஃப் பர்பஸ் இது தான் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பார். இப்போ அதில் நீங்கள் விதைச்ச விதைக்கான அறுவடையை பார்க்க போகிறீங்க. 10ஆம் இடத்துல ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு கிளாரிட்டியாக ஒரு தொழிலில் வந்திருப்பீங்க. இதுதான் பண்ணணும், இதான் செய்யணும் அப்படிங்கிற இடத்துல வந்திருப்பீங்க. ஆல்ரெடி பண்ணி இருந்திருப்பீங்க. அதற்கான பெனிஃபிட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எந்தெந்த ஹவுஸ் ஆக்டிவேஷனில் இருக்க போகுதுன்னா, உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸான உங்கள் ராசி, 5th ஹவுஸு, 8th ஹவுஸ், இது 3 தான் ஆக்டிவேஷனில் இருக்க போகுது. அப்போ அந்த இடங்களில் தான் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை இந்த தடவை வைக்கணும். சனி பகவானுக்கு எப்போவுமே ஒழுக்கம், நேர்மை, சுய கட்டுப்பாடு, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பகவான் அவர். அப்போ உங்கள் ராசியவே அவர் முதல் 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். நீங்கள் நேர்மையாக, உண்மையாக, உழைப்பாளியாக இருக்கிற பட்சத்தில் எல்லா விதமான நற்பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். உங்களுடைய சுய கட்டுப்பாடு, உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ், ஃபஸ்ட் ஹவுஸுங்கிறதே நீங்கள் தான். ஸோ உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கான ரிட்டர்ன்ஸை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிற மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம், புத்தி, குழந்தைகள், இதெல்லாம் டினோட் பண்ணும். அப்போ 5ஆம் இடத்துல புத்தி ஆக்டிவேஷனில் வரும்போது நீங்கள் நேர்மையான நல்ல வழியில் நல்லத்தனமாக பண்ணும்போது குட் பெனிஃபிட்ஸையும், புத்தி கொஞ்சம் குறுகலாக போனாலும், ஒரு தவறான சிந்தனை வந்தாலும் அதற்கான பேட் எஃபெக்ட்ஸை 8ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகிடும். இதை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கான புத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா 8ஆம் இடத்திற்கான அவமானங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ரிஷபராசிக்கு மெயினாக இது 100% குட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்து அதெல்லாம் வரக்கூடிய டைம் தான். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய டைம் தான். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சொந்த உழைப்பு நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதற்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கிடைக்க போகுது. ஒரு தொழில் உருவாக்கி வச்சுருப்பீங்க. இது வரைக்கும் அந்த தொழிலேருந்து எனக்கு எந்த வருமானமும் வரல, நானும் ஒரு நம்பிக்கையில் போராடி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ அதுக்கு கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க. அந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க வேலைக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் சரியான வேலை அமைய மாட்டேங்குது என் குழந்தைங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கான வேலையை அவர் கொடுக்க போகிறாரு. அவங்க கேட்ட இடத்துல
அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் வம்பு வழக்கில் இருக்குது, நமக்கு நான் எவ்வளவோ அந்த சொத்து எனக்கு கிடைக்க வேண்டியதான், நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து தான் அது, ஆனால் இப்போ கிடைக்காமையே இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம். இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். உங்களுக்கு வந்து மணி ஹேண்ட்லிங் இந்த இடத்துல நிறையா இருக்கும். இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு மணி ஃப்ளோ ரொம்ப நிறையா இருக்கும். உங்களோட மணி இல்லாமல் மற்றவங்களோட மணியும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமையும். யாராவது உங்களுக்கு இதை கொஞ்ச நாள் வச்சுக்கோ, எனக்கு இப்போதைக்கு தேவையில்ல, உன் பிஸ்னஸில் நீ போட்டு எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். இல்லையா, ஒரு திடீர்னு எங்கேயோ போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எப்போயாவது லாட்ரி வாங்கியிருப்போம், அது திடீர்னு விழுந்துருச்சுப்பா, உனக்கு லாட்ரி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். அதனால் உடனே போய் நான் இந்த எனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு லாட்ரி டிக்கெட்லாம் யாரும் வாங்கிடாதீங்க. அதுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும். ஆனால் அதிர்ஷ்டகரமாக ஒரு பணம் உங்கள் கைக்கு வரும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து உங்களோட 8th பிளேஸ் ஆக்டிவேட் ஆகிடும், உங்களுக்கு தீராத அவமானத்தை கொடுத்துரும். அதனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா லாபஸ்தானம்ன்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா தீராத அவமானத்தையும் கொடுத்துரும். அதனால் இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும், நல்ல பெட்டர் ப்ராஃபிட் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கவனத்தையும் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்புறம் வந்து உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் படிச்சிருந்துருப்பீங்க, உங்கள் குழந்தைங்க வேலை பார்க்குற உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்லையே வந்து ஒரு போஸ்டிங், ஒரு டீச்சராக வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ரிஷபராசி வந்து சுக்கிரன் தான் அதோட அதிபதி. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு கலை நயம் இருக்கும், கலையில் ஆர்வம் இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கலையை கற்றுருந்துருப்பீங்க, அந்த கலை வந்து உங்களுக்கு இப்போ வந்து வருமானத்தை ஈட்டி தரும். புத்தி இருக்கு இல்லையா, புத்தியை பயன்படுத்தி அந்த கலைகள் மூலமாக நீங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது வந்துட்டு உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தையும் டினோட் பண்ணுது. வம்பு வழக்கு அவமானம், பொது சொத்து, பொது பணிகள் இதெல்லாமும் டினோட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏதாவது உடல் நல கோளாறுகள் இருந்தால் தயவு செய்து அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. யாருக்கும் ரொம்ப நாளாக முடியாமல் இருக்குது, நாங்கள் போய் பார்க்காம இருக்கோம், பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னாக்கா நோய்களையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நோய் தீரும் ஸ்தானம். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்குது ஒரு நோய், அதுக்கு சரியாக எனக்கு குணமாகலை அப்படின்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் போகும்போது அது நோயை தீர்த்துடும். இந்த பீரியட் ஆஃப் டைமில் உங்களோட நோயை தீர்த்துடும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் 11ஆம் இடம்ங்கிறது திருமணம், 2ஆம் திருமணம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு திருமணம் மனமுறிவு ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு, ஒரு செப்பரேஷன் ஆகிடுச்சு, ஒரு டிவோர்ஸ் ஆகிடுத்து, இனிமேலாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், 2ஆம் திருமணத்துக்கு தயாரான நிலையில் நான் இருக்கிறேன், அதனால் அதை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா 11th ஹவுஸுங்கிறது 2ஆம் திருமணத்தையும் நான் குறிக்கக்கூடிய ஸ்தானம். நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது அதற்கான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி 11th ஹவுஸ் வந்து உங்கள் எண்ணங்கள் ஈரேடும் இடம். உங்களோட அபிலாஷைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஸ்தானம். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியவே சனி பகவான் பார்க்கும்போது நியாயமான ஆசைகள் இருந்தால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். நியாயமான ஆசைகள் என்ன இருந்தாலும் இந்த பீரியட் ஆஃப் டைமில் நிறைவேற்றி கொடுத்துருவார் சனி பகவான். அதனால் வந்து 100க்கு 99% வந்து ரிஷபராசிக்கு நான் வந்து பாசிட்டிவான டைம் பீரியடுன்னு தான் சொல்லுவேன். ப்ரொவைடட் வித் உங்களோட 1வது இடம், 5வது இடம், 8வது இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட செல்ஃப் டிசிப்ளினில் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களுடைய புத்தியில் ஃபோக்கஸ் பண்ணணும். இது ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 99% வந்து நல்ல பலன்களை சனி பகவான் கொடுப்பாரு. இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். இது வந்து என்னோடய பர்செப்ஷனில் ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன். ரிஷபராசிக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, தசாபுத்தி என்ன நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பலன்கள் ஆக்டிவேட் ஆகும். அதனால் ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.